ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபார்முலாவை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். அந்த லெஃப்ட் ஃபார்முலாவை எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவல் போட்டுட்டு நீங்கள் லெஃப்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது லெஃப்ட் சைடு இருந்து ஒரு கேரக்டர், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து நீங்கள் 1ன்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் இருந்து ஆரில் இருந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கு. ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ 2 அப்படின்னு போட்டிங்கன்னா RA அப்படின்னு வந்து வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் டெக்ஸ்ட், அதாவது ஒரு 10 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அத்தனை டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அத்தனை கேரக்டரை வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது அத்தனை கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இங்கே வந்து ரவிகாந்த், கவி, கமல், அது மாதிரி ரஞ்சித், அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நம்பர் வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஃபன், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு 235 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது எனக்கு வந்து ரவிகாந்த், கவி அப்படின்னு தான் பேர் தான் வரணும், எனக்கு இந்த நம்பர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஃபார்முலாவை வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டோட லென்த் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இதில் வந்து எத்தனை கேரக்டர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஜஸ்ட் இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ 6 கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணிடணும். எவ்ரி டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 6 கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் இந்த டெக்ஸ்ட்டு கமா எனக்கு எத்தனை டெக்ஸ்ட் இதிலேருந்து வேணும் அப்படின்னா ஃபுல் லென்த்து மைனஸ் இந்த 6. ஏன்னா 6 தானே நமக்கு லாஸ்ட்டு 6 டிஜிட்ஸ் தான் நம்ம வந்து வேணான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு 9 டிஜிட்ஸ் இருந்தாவே போதும். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் -6. ஸோ இப்போ போட்டிங்கன்னா ரவிகாந்த் அப்படின்னு உங்களுக்கு நேம் மட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து அதே 9 டிஜிட்ஸ் தான், அதாவது அதே 6 டிஜிட்ஸ் தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 10லேருந்து 6 வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் நேம் மட்டுமே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து நான் லென்த்து கண்டுபிடிச்சிட்டு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஈஸியாக வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து இந்த இது வந்து தேவையில்லை. இப்போ பாருங்கள், சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஒரே இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இது வந்து டெக்ஸ்ட் இதில் இருந்தால் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து லென்த்தை வந்து தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோம் இல்லையா? அதை பண்ணாமல் ஜஸ்ட்டு லென்த்துங்கிறத வந்து இங்கேயே போட்டுட்டு லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து இதையே சூஸ் பண்ணிவிட்டு -6 அப்படின்னு இதுக்குள்ளேயே போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பே ஒரு காலமில் நம்ம அடிஷ்னலாக ஃபார்முலா போட்டோம் இல்லையா? அதையே வந்து ஸ்கிப் பண்ணிட முடியும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸலை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு காலமாக வந்து இன்க்ளூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவுக்கு உள்ளேயே இன்னொரு ஃபார்முலாவை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எவ்ரி ஃபங்க்ஷனை. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து ஒரு நல்ல நிபுணத்துவம் பெற்றவராக வந்து வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து எக்ஸலை கற்றுக்க என்னோடய வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அவரும் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வரட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.